ஹாய், வெல்கம் டு எவ்ரிவன். நான் உங்கள் வேலுங்க பாலகிருஷ்ணன். இன்றைக்கி வந்து கோட் அப்படிங்கிற ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கோட்டிஸ் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ பிரசாந்த், அப்புறம் அஜ்மல், அப்புறம் பிரபுதேவா மாஸ்டர்ஸ், அப்புறம் ஸ்னேகா, லைலா, மைக் மோகன் சார், எக்கச்சக்க மாதிரி நடிச்சிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு பேர் மிஸ் பண்ணியிருந்தால் சாரி மன்னிச்சிக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். வந்து அதாவது 5 பேர் கொண்ட நண்பர்கள் வந்து ஆன்டி டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 பேர்கள் கொண்ட குழுவால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து வில்லனுடைய குடும்பம் வந்து பாதிக்கப்படுது. வில்லனுடைய குடும்பம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா வில்லன் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் வந்து இலக்க நேரிடுது. அதுக்கப்புறமாட்டு வந்து அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுறாரு, ஸோ வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் எப்படி வந்து ஒரு இது நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. பார்த்தீங்கன்னா இது வந்து மைக் மோகன் தான் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. விஜய் தலைமையில் வந்து 5 பேர் கொண்ட குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ட்ரெயினில் அது நடக்கக்கூடிய அந்த ஆன்டி டெரரிஸ்ட் அந்த பாம் பிளாஸ்ட் வந்து தடுக்கும்போது வந்து வில்லனுடைய குடும்பம் வந்து என்ன வந்து இழக்கப்படுது. ஸோ இழக்கிறதுனால என்ன பண்ணுறாரு வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஃபாரின் போகிறாரு. ஃபாரின் போயிட்டு ஸோ தாய்லாந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து அந்த குழந்தை வந்து கடத்திடுறாங்க. கடத்தினதுக்கு அப்புறமாட்டு அந்த கடத்தப்பட்ட அந்த வாகனம் வந்து வெடிச்சிருது. ஸோ அந்த குழந்தை உயிரோடு இருக்குதா இறந்துச்சு அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு சஸ்பென்ஸில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அது எமிகேஷன் ஆகுதாரு. எமிகேஷன் ஆகிட்டு அப்புறம் அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து ரஷ்யாவில் இதே மாதிரியே வந்து ஒரு பெரிய ஆன்டி டெரரிஸ்ட்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதாவது அப்பா விஜய்க்கு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமாட்டி இவர் போய் தடுக்க போகிறாரு. தடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து தன்னை சாயல்லே கொண்ட ஒரு பையன் இருக்கிறது வந்து தெரியுது. அப்புறம் வந்து விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பையனுங்கிறது உறுதியாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வளர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக் மோகன் தான் வளர்த்துருக்காரு. ஸோ மைக் மோகன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து உங்கள் அப்பா வந்து கெட்டவர் அப்படிங்கிற மாதிரியே வந்து விஜயை வந்து ஒரு மாய பின்பத்தை ஏற்படுத்தி வந்து இளைய தளபதி விஜய்க்கு வந்து வளர்த்துருக்காரு. வளர்த்துக்கு அப்புறமாட்டி வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பா செய்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவும் செயல்படுவார். அப்பா சொல்கிறது கேட்குற மாதிரி செயல்படுவார். ஸோ இந்த 2 கான்ட்ரவர்சியில் வந்து செயல்படும் போது என்ன வந்து படம் வந்து சில நம்மளுக்கு குழப்பமாகுது. ஒரு ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான வந்து ஒரு மாயப்பின்பம் உருவாகுது. ஏன்னா வந்து வில்லத்தனமாகவும் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஹீரோத்தனமாக செயல்படுறது நம்ம தளபதி கேட்க வேண்டாம், அசத்திருப்பார். ஸோ வில்லத்தனமாக செயல்படும் போது வந்து நெகட்டிவ் ரோலில் போகுது. ஸோ அப்படிங்கும்போது 2 சாயலில் நடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஏஐயில் வந்து இது வெர்ஷன் மூலமாட்டு நம்ம கேப்டன் அவங்க வராங்க. அது முக்கியமான இடங்களில் வராங்க. ஸோ அவங்க வரும்போது வந்து இன்ட்ரோ சீன்லாம் வந்து அதில் வந்து அனல் தெரிக்குது. ஸோ யோகி பாபு வந்து ஒரு 4 சீனில் வந்தாலும் நச்சுன்னு வந்து நறுக்குன்னு பஞ்சு பேசிட்டு வந்து போயிருந்தார். ஸோ அவர் வரக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து கிளாப் ஆகுது. மைக் மோகன் சார் வந்து நடிச்சிருக்காரு. அது நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து வில்லனை வந்து வேறு யாரையாவது போட்டிருக்கலாம். ஏன்னா வந்து மைக் மோகன் சார் அந்த ஒன்று தான் வந்து டிஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 90s 80s காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, ஒரு சாக்லேட் ஹீரோன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அவருடைய உடல் உழைப்பு, அந்த லாங்குவேஜஸ், அது பார்த்த அந்த டோன்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த வில்லனுக்கு குறித்தான ஒரு இது இல்லை. இன்னும் வில்லனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து பட்டை கிளப்பு அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா படம் வந்து ஓரளவு ஒரு 3 hours உள்ள படம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஓகே. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் டியூரேஷன் அதிகம். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா வந்து படம் வந்து 2 மணி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்குன்னா வந்து அந்த 1.5 மணி நேரம் போனதே தெரியல. அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து படம் விறுவிறுப்பாக போயிருக்கும். ஸோ அந்தளவு சூப்பராக கொண்டு வந்துருப்பாங்க. எல்லாம் ஆகட்டும், வந்து ட்ரெயின் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படின்னா வந்து படம் போயிட்டு இருக்கும்போது தினம் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கும். ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு வந்து ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டு ஃப்ளாஷ்பேக் வரும். ஃப்ளாஷ்பேக் வந்தோன்னா அப்புறம் படம் மூவ் ஆகும். ஸோ எது ஃப்ளாஷ்பேக் எது படம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது நமக்கு. ஸோ மாநாட்டில் எப்படி ட்விஸ்ட் வச்சிருக்காரோ அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் நிறைய இருக்கும். அப்படிங்கும்போது வந்து அதில் செமையாக இருக்கும். இது வந்து ஸ்னேகா, லைலா, ஸோ பார்த்திங்கன்னா வந்து குறிப்பாக எல்லாத்துக்கும் வந்து இதில் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காரு நம்ம தளபதி விஜய். ஸோ பிரபுதேவ் மாஸ்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாந்த், டாப் ஸ்டார் பிரசாந்த், அப்புறம் வைபவ், இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து அஜ்மல், இவங்களாம் வரும்போது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஸோ வந்து பிரசாந்த்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாப் ஸ்டார்லாம் வந்து ஒரு பெரிய பீக்கில் இருந்தவர். ஸோ விஜய் வந்து அவருக்கு உரித்தான ஒரு கேரக்டரை வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வந்து பிரசாந்துக்கு நடிக்க வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இது தளபதியோட பெருந்தன்மையை வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா எந்த நடிகரும் இந்த மாதிரி டாப்பிக்கில் இருக்கும்போது தனக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு நடிகரை நடிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து தளபதியோட பெருந்தன்மையை தான் காட்டுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இவன் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு இல்லாமல் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பழைய அஜித் இருக்கார்ல, அவருடைய பழைய பாடல்களாக ரீரெக்கார்டிங் பண்ணி போட்டிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நிறைய நடிகர்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து தலையே வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நிறைய சீன்ஸ்லாம் வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தளபதி அனுமதிச்சிருக்கிறாரு. ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து
எல்லோரும் வந்து ரசித்து தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. த்ரிஷா பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடி போயிருக்காங்க. ஆனால் எந்த படத்துலையுமே வந்து த்ரிஷா வந்து ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டு நான் இதுவரை கேள்விப்படலை. இது ஃபஸ்ட் டைமாக இருக்கும். அது வந்து தளபதிக்காக வேண்டி தான் அவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமாட்டு வந்து த்ரிஷாவுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்குது. ஸோ என்ன கான்செப்ட்டில் வந்து விபி வெங்கட் பிரபு இந்த படத்தை எடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து வரணும். ஸோ பிரசாந்த் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஃபேன் இருக்குது, அப்புறம் பிரபுதேவா மாஸ்டருக்கு ஃபேன் இருக்குது, ஸோ அப்புறம் லைலா, ஸோ அஜித் சார் எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் எல்லாருடைய ஆடியன்ஸும் வரணும். ஸோ தளபதிக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே வந்து படத்தை வந்து என்ஜாய் பண்ணணும். இது வந்து எல்லாருக்கும் உரித்தாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியணுங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இல்லை தோனி வேறு ஒரு என்ட்ரி கொடுக்க மாதிரி ஒரு சீன்ஸாக இருந்திருக்கு. இதில் வந்து எஸ்கே வராரு முக்கியமாக சிவகார்த்திகேயன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 20 மினிட்ஸ் கிரிக்கெட் சீன்ஸை கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த வந்து 2 பேரும் அந்த பாம்பை எடுக்கிறதுக்கு அப்பாவும் பையனும் போடுற போட்டி வந்து செமையாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து கதைப்படி பார்த்தீங்கன்னா வந்து 3 விஜய் வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டிஏஜிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்தோடைய அந்த டிஏஜிங் பண்ணதெல்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரியாக நிறைய வந்து மிமிஸ்லாம் வந்துச்சு. ஏன்னா இது வந்து வெற்றி படம் விஜய் மாதிரி இருக்காரு. எல்லாமே வந்து இவர் வந்து நாளை திருப்பூரில் விஜய் மாதிரி இருக்காருன்னு நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து இதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டாங்க இப்போ. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நல்லா சூப்பராக வந்துருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்னாலஜி விஎஃப்எக்ஸ் தான் சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் ஒரு சில இடங்களில் தெரிஞ்ச மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவு நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் தீரணும். ஏன்னா ட்ரெயின் ஃபைட்டில் வந்து தத்ரூபமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த பிளாஸ்ட் சீன்ஸு, அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து திலீப் சுப்ராயன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்டண்டு. சொந்தமாக சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து ஓவரால் வந்து சூப்பர் தான். எடிட்டிங்லாம் படம் வந்து கண்டிப்பாக வந்து போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து தளபதி விஜய் பார்த்திங்கன்னா வந்து இதான் அது நடிக்கக்கூடிய லாஸ்ட்டுக்கு முந்தின படம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அது எந்தளவு உண்மை தெரியல. ஸோ வந்து அவருடைய எந்தளவு எஃபர்ட் போட்டு கொடுக்கணுமோ அந்தளவு எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்லேருந்து சொல்லணும், நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து படத்துக்கு அந்தளவு வந்து பட்ஜெட்டை வந்து வாரி அடைச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன விபி வந்து என்னென்ன கேட்டாரோ எல்லாத்தையும் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. விபி வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் வெங்கட் பிரபு அவர்கள். ஸோ அதே மாதிரி வந்து தளபதிக்கு அஜித்துக்கு வந்து எப்படி ஒரு மங்காத்தா, அதே போல் வந்து சிம்புக்கு வந்து எப்படி ஒரு மாநாடு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தளபதி விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இப்போ இல்லை, முன்னாடி யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து தமிழ் சினிமாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து தளபதியும் தலையும் வச்சு ஒரு படம் கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இருந்த ஆள் இவர். ஸோ வந்து அந்த சான்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் வந்து தளபதி வச்சு ஒரு படம் பண்ணதுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால வந்து அதை வந்து என்ன பண்ணாருன்னா வந்து சும்மா சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்தளவு வந்து படம் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு 10க்கு வந்து ஒரு 8.5 மார்க் போடலாம். ஏன்னா அந்தளவு வந்து படத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க. 3 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு படத்தை வந்து கொண்டு வந்து அதை வந்து ஆடியன்ஸ் வந்து அதிலேயே சீட்லேயே உட்கார வச்சு படத்தை வந்து தொய்வு இல்லாமல் கொண்டு போகிறதுங்க பெரிய சவால். நம்ம சொல்லிடுவோம் ஒரு படத்தை பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் இந்த படத்தோடைய ரிவ்யூ அப்படி இருக்குது, இந்த படத்தை வந்து கொஞ்சம் லேக்காக இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் சாதாரணமாக நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்து அதை எடிட் பண்ணி நீங்கள் பேசியிருக்கிறத நீங்கள் எடிட் பண்ணி நீங்களே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு வந்து அதில் வந்து நம்ம வந்து விட்டு பேசியிருப்போம், விடாமல் பேசியிருப்போம், அதில் எந்தெந்த அதெல்லாம் எடிட் பண்ணணும், எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு 10 நிமிஷம் வீடியோவே நம்ம எடுத்து பேசும்போதே நம்மளுக்கு வந்து இவ்வளோ தொய்வு இவ்வளோ லேக்லாம் இதாகுது. நம்மளுக்கு வந்து சில நினச்சிருப்போம், அதை சில பேசியிருப்போம், சில பேச மாட்டோம், அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை வந்து வேறு யாரையாவது ஒரு 10 பேரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வீடியோ காமிக்கும்போது அதில் நம்ம பேசின வீடியோ வந்து ஒரு 5 பேர் தான் பிடிச்சிருப்பாங்க, ஒரு 5 பேர் பிடிக்கலாமாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களே இவ்வளவு வேலைகள் இருக்குது அப்படிங்கும்போது வந்து ஒரு படங்கள் அப்படிங்கும்போது இத்தனை ஆர்டிஸ்ட் இத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஒன்று போல் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டிங்லாம் ஷெடியூல் பண்ணி கொண்டு வரது பெரிய பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டைம் டூரேஷன் செட் பண்ணி அந்த கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் முடிச்சு அது இல்லாமல் வந்து அந்த பீரியடில் படத்தை வந்து செப்டம்பர் 5ன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த 5 தேதிக்குள்ளே வந்து வெளியிடுறதுலாம் அப்பா சொல்லும் போதே இவ்வளோ நாக்கு நல்லது. அதெல்லாம் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு படத்தை எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாகவே திரை விமர்சனங்கள் நம்ம சொல்ல பார்ப்போம். ஸோ எல்லோரும் வந்து ஒரு படத்தை எடுத்துருக்காங்கன்னா வந்து அதை தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட் நாள் டிக்கெட் அதிகமாக இருந்தாலுமே போக பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் விலைலாம் கம்மியாக இருக்கும், போய் பாருங்கள். ஸோ அதுக்கு தான் பிக் ஸ்க்ரீன் சொல்லியிருக்காங்க. என்ன தெரிஞ்சாலும் நம்ம டிவியில் படத்தை பார்த்தாலுமே தேட்டரில் போய் பார்க்குற ஒரு சுகமே தனி சுகம். ஸோ எல்லாத்தையும் வளர்ப்போம், நம்மளும் வாழ்வோம். இதே போல் மற்றொரு திரை விமர்சனத்தில் உங்களுக்கு சந்திக்கிறோம். உங்கள் வேறு உங்கள் நண்பர் விளங்கி பாசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.